மற்ற நூற்றுக்கணக்கான தொழிற்குளங்கள் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது வைத்து ஈபவர்கள் என்ற பொருளில் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். ஆங்கிலத்தில் ஸ்டாக்கர்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ் என்று அழைப்பார்கள். வைத்து ஈபவர், வைஈயர், வைசியர். இந்த தொழிற்குளங்கள் நிழலில் மரத்தடியிலோ கொட்டகைக்குள்ளோ அல்லது வீட்டினுள்ளோ பணியாற்றியதால் கருப்புக்கும் வெண்மைக்கும் இடைப்பட்ட மாநிறங்களில் இருந்தனர். செட்டியார்கள் உட்பட குயவர், கொல்லர், நெசவாளர், தச்சர் போன்ற நூற்றுக்கணக்கான தொழிற்குளங்களே வைசியர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களில் தரகு வியாபாரம் செய்யும் செட்டியார்களை சற்று அலசுவோம். இவர்கள் பெரும்பாலும் கல்லாவில் அமர்ந்தபடி நிழலில் வேலை செய்வதால் உடல் உழைப்பு இல்லாததால் மாநிறத்துடனும் பருத்தும் தொந்தியுடனும் காணப்படுவர். இவர்கள் வீட்டு பெண்களும் உடல் உழைப்பு அதிகமில்லாததால் மாநிறத்துடனும் பருத்தும் தொந்தியுடனும் காணப்படுவர். ஏற்கனவே வெயிலில் உழைக்கும் உழவர்கள் கருத்தும் கடின உழைப்பால் சீரான உடல் அமைப்பும் அகண்ட மூக்கும் கொண்டிருப்பர் என்று கண்டோம். இவற்றிலிருந்து தொழில் குளங்களுக்கு அவர்களின் தனித்தனி தொழில்கள் சார்ந்து சாயல்கள் உருவாகின என்பது புரிகிறது.